நேர்கோட்டு சமன்பாடு, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். x by a plus y by b equal to 1. வெரி குட், கரெக்ட். அதுதான். அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் மாடலுக்கு நம்ம கொண்டு வரணும். அதாவது நமக்கு வெட்டு துண்டுகள் அந்த இன்டர்செப்ட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிட்ட அந்த நேர்கோட்டு சமன்பாட்டை ரெடி பண்ண சொன்னாங்க. இதுக்கு முதல் சம். இப்போ அந்த இன்டர்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு நம்ம தான் இன்டர்செப்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இது ஒரு ஈஸியான சம் தான். இது எப்படி போட போறோம் பாருங்க. இந்த மாடல் தான். ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் மேட் பை த லைன். அந்த லைனை கொடுத்துட்டாங்க ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம், ஏதோ ஒன்று கருகிற மாதிரி ஸ்மெல் வருது. தெரியல, நம்ம மட்டும் நடத்திட்டு இருக்கும்போது ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா. சரி, ஓகே. இதுல இந்த நேர்கோட்டு சமன்பாடு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இதுல இருந்து அந்த இன்டர்செப்ட்ஸ் அதாவது வெட்டு துண்டுகளை கேட்குறாங்க. அப்போ இந்த நேர்கோட்டு சமன்பாடை இந்த மாடலுக்கு நம்ம மாற்றணும். அந்த ஃபார்முலா மாடலுக்கு எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இந்த மாடலுக்கு மாற்றி அதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த ஏ பிளேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் ஏ, பி பிளேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் பி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சச்சின் சொல்லுங்கப்பா, எதுவும் டவுட்டா? ஆட்டோமேட்டிக்கா பட்டுச்சு. சரிப்பா, அது அப்படியே ஈக்குவேஷனை படிங்க. புக் வச்சிருக்கீங்களா? 4x minus 9y 4x minus 9y plus tan 6 equal to 0 வா? ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து கருகிற மாதிரி இருக்குமா? சரி, பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை என்ன மாடலுக்கு மாற்ற போறோம்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இந்த மாடலுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பரா இருக்கக்கூடிய 36 ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன் நான். அப்போ 4x மைனஸ் 9y அப்படி இருக்கும். இந்த பிளஸ் டேம் ஆப்போசிட் சைட் போனா மைனஸ் 36ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு இங்க என்ன இருக்கு, 1ன்னு வரணும். அப்போ இங்க 1ன்னு நமக்கு வரணும்னா இங்க இருக்கிற மைனஸ் 36ஆல நான் ஃபுல்லுத்தையும் மைனஸ் 36ஆல டிவைட் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு இங்க 1 வேணும் அப்படின்றதுனால இங்க இருக்கிற என்ன நம்பரோ அதால மூணுத்தையும் டிவைட் பண்றேன். அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 4ம் 36யும் 9 டைம்ஸ் போகும். இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 9 டேபிள் இது கேன்சல் பண்ணா 4, இது வந்து கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸ் பை மைனஸ் 9 பிளஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இப்போ சொல்லுங்க, ஏ பிளேஸ்ல என்ன இருக்கு, பி பிளேஸ்ல என்ன இருக்கு? ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ வந்து -9 ஓகே, அவ்வளோதான். சிம்பிள். அங்க என்ன நம்பர் இருந்ததோ தேவையில்லாத ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்கும், அதை நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு அந்த நம்பராலேயே எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி எக்ஸ் ஒய்னு வர மாதிரி இதை மாற்றணும். இங்கே 1ன்னு வரும். அந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு ஏ அண்ட் பி. அதாவது எக்ஸோட வெட்டுத்துண்டு, ஒய்யோட வெட்டுத்துண்டு, எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட். அவ்வளோதான். இதில் எதுவும் டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே, இப்போ இதே மாதிரி ஓகேம்மா எக்ஸசைஸ்க்கு வாங்க. இதே மாடல்ல ஒரு சம் இருக்கு. குட் ஈவினிங்ப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஓகேவா இப்போ எல்லாம்? சரிங்கப்பா. இப்போ நம்ம 5th சாப்டர் 5வது பாடம் வந்துட்டோம். அதில் 5.3 பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாடல் சம் பார்த்துட்டேன். நான் நெக்ஸ்ட் சம் சொல்லி கொடுக்குறேன். இதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. சரி, நம்ம இப்போ பார்த்த மாடல் இந்த சம் இருக்குமா,
இதை நீங்க அப்படியே ஹோம்ஒர்க் போடுங்க. இப்ப பார்த்த அதே மாடல். இது ஹோம்ஒர்க் வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு இன்னைக்கு ப்ரீ ஹாஃபலின்னு முன்னாடி ஹாஃபலிக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடத்துனாங்கக்கா. அப்படியா? அதுல ஹாஃபலி எல்லாத்தையும் எல்லா ஹாஃபல்ல வந்து சம்மலா டெஸ்ட் வச்சாங்கக்கா. ஓகே ஓகே. நான் மார்க்லாம் எப்படி எடுத்தீங்க? கரெக்ஷன் பண்ணீங்க? எழுதினேன். இன்னைக்கு தான் எழுதிருக்கீங்க. நல்லா எழுதிருக்கீங்களா? நல்லா எழுதிருக்கேன்க்கா. 10 பேப்பர் எழுதினேன். 10 பேப்பர். 10 பேப்பர் பத்தாது. 30 பேப்பர் எழுதலாம். அவ்வளவு ஸ்கூல்ல வச்சிருக்க மாட்டாங்க. வச்சிருக்க மாட்டாங்க. சரி, நம்மளே பாதி பேப்பர் வாங்கி எடுத்துட்டு போயிருவோம். ஒரு 20 பேப்பர். சரி, 10 பேப்பர்னா 4 பக்கம் இருக்கிற 10 பேப்பரா? இல்ல ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு பேப்பர்க்கா. ஓ, அப்படி 10 பேப்பர். கொஸ்டின் ஃபுல்லா ஈஸியா இருந்துச்சுக்கா. சரி, மார்க் பார்த்துட்டு நான் பேசுறேன். கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சுடுவாக்கா? அனுப்புங்க, குரூப்ல போட்டு விடுங்க. சரிக்கா. ஓகேப்பா. அது மாதிரி மத்தவங்களுக்கும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அனுப்பலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்க போறது 5.27 5.27. இது வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ற உங்க மொபைல் போனை பத்தின ஒரு சம். சரியா? இப்போ ஒரு ஸ்டோரி பார்ப்போம். என்னன்னா, நம்ம போன்ல வந்து ஃபுல்லும் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பர்சன்டேஜ் காமிக்கும்? 100. 100. வெரி குட். 100. ஓகே. 100% இருக்குமா? நீங்க வந்து கொஞ்ச நேரம் இப்ப ஆன்லைன் கிளாஸ் அப்பதான் எடுக்கிறீங்க. 1 மணி நேரம் கிளாஸ் பாக்குறீங்க. அதுக்கப்புறமா உங்க சார்ஜ் எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 15. 100ல போட்டா 15ல போயிருதா? 100 விட 15 பாயிண்ட் போங்க. ஓ, 15 பாயிண்ட் போகும். ஓகே. பேலன்ஸ் ரிமைனிங் சொல்லுங்க, எனக்கு போதும். 85. 85. மத்தவங்களுக்கு 10 பாயிண்ட் போகும். அப்படின்னா நமக்கு 90% இருக்குமா? ஓகே. மத்தவங்களுக்கு அப்பனா நீங்களும் நல்ல போன் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 1 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சமா தான் உங்களுக்கு எல்லாம் போகுதுன்னா நீங்க நல்ல ஒரு போன் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன சச்சின்? எனக்கு 30 பாயிண்டே வந்ததுக்கா. 30 பாயிண்ட் வந்துருது. ஓகே. அப்ப 70% உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆயிடுது. வேஸ்ட் கிடையாது, அது டவுன் ஆயிடுது. கரெக்டா? இப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு புது போன் வாங்கி தருவாங்கன்னு இந்த பிட்டை இங்க வந்து போடுறீங்க. அப்படிதானே சச்சின்? அம்மாவோடதா? ஓகே ஓகே. என்னப்பா சொன்னீங்க வைத்தீஸ்வரன்? பாத்துறீங்களா? சரி, நான் சும்மா 41 இருக்கு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் குறையுதுன்னு நீங்க நோட் பண்ண போறீங்க. அப்படிதானே? சரி, ஓகே. மத்தவங்க எல்லாம் பேச மாட்டீங்களா? எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்க. பாத்துட்டு சொல்றீங்க. நான் சும்மா ஒரு தோராயமா சும்மா கேட்டேன். ஓகேவா? சரி, இந்த சம்முக்கு வருவோம். இப்போ 100% இருக்கிற ஒரு மொபைல்னே வச்சுக்கோங்களேன், பேட்டரி இருக்கு அப்படின்னா அது நீங்க வந்து ரீல்ஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்றீங்க. எவ்வளோ டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்றது தெரியல. ஓகேவா? ஆனா அந்த டைமிங் தெரியல அப்படின்றதுனால அது வந்து நம்ம எக்ஸ் மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிறோம். எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? டயத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் டைம் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ரிமைனிங் இருக்குல்ல, மீதி இருக்கக்கூடிய பேட்டரி பெர்சன்டேஜ், அத வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்து இப்ப எக்ஸாம்பிள், இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்களா 10 தான் எனக்கு வந்து குறையுது அப்படின்னா மீதம் எவ்வளவு இருக்கு? 90% அப்படியே இருக்கு. அப்ப அந்த 90% அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துப்போம்? 90/100 எடுத்துப்போம். ஏன்னா 90% சதவீதம் அப்படின்னா 100ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 90/100 எடுத்துப்பீங்க. இத தசம, அதாவது பாயிண்ட்ல எழுதுறீங்க, டெசிமல்ல எழுதுறீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகும். இதை வந்து எப்படி எழுதுவீங்க? 0.9 எழுதுவீங்க.
அப்போ இதுதான் தசம வடிவத்துல எழுதுறது. ஓகேவா? டெசிமல் பாயிண்ட்டா எழுதுறது. ஓகே. இப்படி நம்ம y வேல்யூவை எடுத்துக்கிறோம். yன்றது ரிமைனிங் பேட்டரி பெர்சன்டேஜ். அதாவது பேட்டரியில மீதி இருக்கக்கூடிய எவ்வளோ பேட்டரி இருக்கோ அதுதான் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக வருமா. நீங்கள் அந்த மொபைலை பொறுத்து ஒரு ஈக்குவேஷனை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்மி அப்படின்னு வச்சுக்கோங்க. டம்மி தான். டம்மினா இப்போ 1 ஹவர் கிளாஸ்க்கு வந்து எனக்கு வந்து நான் 100ல போடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளோ ஆகும்னா ஒரு 60க்கு வந்துருதுன்னு சும்மா சும்மா வச்சுக்கோங்களேன். 60க்கு வந்துருது. இப்போ மற்றவங்களுக்கு 80 வருது. சில பேருக்கு 90 வருது. அப்போ ஒண்ணு ஒண்ணும் வேரி ஆகுதுல்ல. அவங்களுக்கு உள்ள அந்த மொபைல் ஃபோனை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ரெடி ஆகுது. அவங்களே குடுத்துட்டாங்க. நீங்க யாரோட ஃபோன் எடுக்கணும்னு கஷ்டப்படாதீங்க. நாங்களே உங்களுக்கு சொல்லிர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஈக்குவேஷனே ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணா போதும். சரி, இத வச்சு 3 கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், எத்தனை மணி நேரத்திற்கு பிறகு மின்கலத்தின் சக்தி 40% குறைந்திருக்கும் என காண்கன்னு கேக்குறாங்க. அதாவது நீங்க எவ்வளோ டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க மொபைல்ல உள்ள பேட்டரி பெர்சன்டேஜ் 40க்கு போகும் அப்படின்னா நீங்க எவ்வளோ நேரம் அந்த மொபைலை யூஸ் பண்ணணும். மொபைல் நாங்க சொல்லல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படி சொல்றேன். பேட்டரி தான் அங்க கொடுத்துருக்கிறது. அந்த பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மீதம் 40% பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இது என்னமா, எக்ஸா ஒய்யா? நான் என்ன சொன்னேன், இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ன்றது டைம், நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்றோமோ அது. ஒய்ன்றது ரிமைனிங், மீதி இருக்கக்கூடிய பேட்டரி பெர்சன்டேஜ். அப்போ ஏதோ ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 40% பேலன்ஸ் இருக்கு, மீதம் 40% இருக்கு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், எக்ஸா ஒய்யா? ஒய். வெரி குட். ஒய். ஒய். அது 40 அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா மீதி 40ன்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் தான் 40. அப்போ ஒய் வேல்யூ 40%. 40னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம், 40/100. இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.4 வரும். அப்ப 0.4 தான் ஒய். ஓகேவா? எக்ஸ் கேக்குறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல ஒய்க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நமக்கு எக்ஸ் தான் வேணும்னா எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைட் போகணும். அதை மட்டும் அப்படியே நான் உங்களுக்கு இங்க எழுதி காமிக்கிறேன். அங்க என்னமா கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு -0.25x + 1. கரெக்ட். ஓகே. இதுல ஒய்க்கு வந்து 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பேலன்ஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். அப்ப பக்கத்துல இருக்கிற எனிமீஸ் எல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். அப்ப -1ன்னு இங்க வரும். 1 ஃபர்ஸ்ட் நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப பேலன்ஸ் உள்ளதை நான் எழுதிக்கிறேன். இதுல இதை கழிச்சோம்னா மீதம் 0.6 வரும். நீங்க கழிச்சு பாருங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.6 வரும் மைனஸ்ல. -25x. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ் தானே வேணும். அப்ப எக்ஸை மட்டும் நான் இங்க வச்சுக்கிட்டு பக்கத்துல மல்டிபிள்ல உள்ளது ஆப்போசிட் சைட் டிவிஷன்ல வருது, வகுத்தல்ல வருது. இப்போ நான் வந்து மேலையும் கீழே 100ஆல மல்டி பண்ணிக்க போறேன். ஏன்னா எனக்கு அடிக்கிறது கஷ்டம்னு எனக்கா தோணுது. அதனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். அங்க 0.6 தான் நம்ம வரும். கரெக்ட். எங்கேயோ போகுது. சரி, இப்போ நான் 100ஆல மேலையும் கீழே மல்டி பண்ணிட்டா மேல 60ன்னு வந்துடும். கீழே வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இந்த பக்கம் போகும்போது 25ன்னு கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா 5 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். இது 5ன்னு வரும். இது 1 1 2. இது பேலன்ஸ் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. வேணா நாங்க பாயிண்ட்ல கூட எழுதிக்கலாம். 12ல எத்தனை 5 இருக்குன்னா 2 5 இருக்கு. பேலன்ஸ் 2. அப்ப 20ன்னு ஆயிடும். என்னப்பா 2.4ஆ? பேஜ் நம்பர் சொல்லணுமா புக்ல? இங்கிலீஷ் 283ஆம்பா. 33. இங்கிலீஷ் மீடியம் புக்ல. ஓகே. தேங்க்ஸ் டு வைத்தீஸ்வரன். ஓகே, இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா?
இவ்ளோ ஸ்டெப்பெல்லாம் உங்க புக்ல இருக்காது. உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்காங்க, ஒய்க்கு மட்டும் வேல்யூ குடுத்துருக்காங்கம்மா. இத வச்சுக்கிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளதான். ஓகேவா? முடிஞ்சு ஓகேக்கா. ஓகே. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. மின்கலன் தனது முழு சக்தியையும் இழக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? அதாவது இது என்ன மீனிங்னா, இங்கிலீஷ்ல அந்த பேட்டரி ஃபுல்லும் டவுன் ஆகுறதுக்கு எவ்ளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அர்த்தம்? அப்ப பேட்டரி ஃபுல்லா தீந்து 0க்கு போணும். டெட் ஆகுறது. ஓகேவா? ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறதுன்னா எப்ப ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்? என் ஃபோன் சும்மா சும்மா ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். அந்த மாரி கேட்கல. அவங்க வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, ஃபுல்லும் சார்ஜ் போனா ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்ல, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபுல்லும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா தானே ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். அப்போ ஃபுல்லும் 0 ஆகுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் நம்ம அத யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மகிட்ட இதுல என்ன கேட்குறாங்க? இதுல என்ன நமக்கு தெரியுது? பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டரி பெர்சன்டேஜ் அப்ப அதுல எவ்வளோவாம்மா இருக்கும்? பேலன்ஸ் எவ்வளோ பேட்டரி இருக்கும்? 0. வெரி குட். 0. ஏன்னா ஃபுல்லும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்ப பேலன்ஸ் 0 தான். சரி. அப்போ டைம் கேட்குறாங்க. ஒய்க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸ கண்டுபிடிக்கணும். இப்ப போட்ட மாரியே தான். ஆனா ஒய்க்கு பதிலா இங்க 0.4 போட்டோம்ல. இங்க நம்ம 0ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான். y ஈக்குவல் டு -0.25 எக்ஸ் பிளஸ் 1 இதுல ஒய்க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? 0ன்னு போட போறோம். இப்போ -25x பிளஸ் 1 நான் இந்த 1 ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்போ -1ன்னு வரும். இப்போ -25x இந்த மைனஸும் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 டிவைடட் பைல நமக்கு 25 வரும் ஈக்குவல் டு எக்ஸ். நான் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால மேலையும் கீழையும் நான் 100ஆல பெருக்கிக்கிறேன். ஓகேவா? அப்ப 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 100/25 ஈக்குவல் டு எக்ஸ். இதை கேன்சல் பண்ணா 14. அப்ப எக்ஸோட வேல்யூ 4. அவ்வளவுதான். அப்ப 4 மணி நேரம் ஹவர்ஸ். ஓகேவா? 4 மணி நேரம் நீங்க அந்த போனை, நம்ம போன் இல்ல, 4 மணி நேரம் கண்டினியூஸா அந்த போனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதாவது பேட்டரி 0க்கு போயிடும். இந்த இது ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே. மத்தவங்களுக்குலாம் ஓகேவாம்மா? உங்களுக்குலாம் புரியலன்னா கேட்கணும். புது ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் புரியுதா? புரியுதுக்கா. ஓகேம்மா. ஜென்சி சொல்லுங்கக்கா. புரியுதாம்மா? புரியுதுக்கா. ஏதோ ஒரு கார்ட்டூன் ஓடுது. இன்னைக்கு என்ன ஓடுதுன்னு தெரியலையே. ஏதோ புதுசா ஓடுதுக்கா. எனக்கு ஏதோ புதுசா ஓடுது. எப்பவும் ஓடுறது ஓடல. சச்சின் ஏதோ கண்டுபிடிச்சு சொன்னாங்க. டைட்டன்ஸ் வாங்கக்கா. ஓகே. சரி. எப்படி அவ்வளவு சத்தத்துல உட்காந்து படிக்கிறீங்க? டிவி ஆஃப் பண்ண சொன்னா ஆஃப் பண்ண மாட்டாங்கக்கா. தம்பி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சரி, சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சு வச்சுக்க சொல்லுங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல? ஓகேக்கா. ஓகே. இதுல அவ்வளவுதான்மா. நான் கூட இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைச்சேன். செம்மி முடிஞ்சு போயிட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஈஸி. சரி, இப்ப இதே மாடல்ல உங்களுக்கு பயிற்சியில ஒரு கணக்கு இருக்கு. அது பாப்போமா? இந்த 11th சம். ஓகேவா? இதுல என்னன்னா, நீங்கள் ஒரு பாடலை பதிவிறக்கம் செய்யும் பொழுது எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம் மெகாபைட்டில், ஒய் ஆனது தசமத்தில். இந்த சமன்பாட்டின் மூலம் குறிப்பிடுக. சரி, முன்னாடிலாம் இப்பெல்லாம் நீங்க எல்லாரும் 4G 5G வந்துருச்சு. நிறைய இதுல 6Gலாம் வந்திருக்கு. நமக்கு இன்னும் வரல. 5G வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டெல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு நிறைய செகண்ட் ஆகும். செகண்ட்ஸ் கிடையாது, மினிட்ஸ் ஆகும் முன்னாடி. ஒரு படம்லாம் இல்ல ஒரு நீங்க இப்ப பிளே ஸ்டோர்லயே போயிட்டு சீக்கிரமா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடுறீங்களே, மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அவ்வளோ கூட போறது கிடையாது. 2 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே டவுன்லோட் ஆயிடுது. ஆனா முன்னாடிலாம் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லாம் கூட ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு டவுன்லோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாங் ஒண்ணு டவுன்லோட் பண்றீங்க. இப்போ ஒரு சாங்க டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 10 செகண்டுக்கா. 10 செகண்ட். மேக்ஸிமம் நம்ம பாட்டு டவுன்லோடே பண்றது கிடையாது. எல்லாருமே ஆப்லயே Spotify இல்ல
யூடியூப் அந்த மாதிரிலே கேட்டுறீங்க. சும்மா டவுன்லோட் பண்றோம்னு வச்சுக்குவோம். ஏதோ ரிங்டோன் வைக்கிறதுக்காக டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? 10 செகண்ட். ஒரு 10 செகண்ட்குள்ளேயே நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுது. அப்படி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாட்ட வந்து டவுன்லோட் பண்றாங்க. அத டவுன்லோட் பண்றதுக்கு எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம். அதாவது எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம். இப்போ வந்து ஒரு ஃபுல் பாட்டும் டவுன்லோட் ஆகுறதுக்கு எப்படியும் வந்து 100% வரணும். 100% வந்தா தானே ஃபுல்லும் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியத வந்து நம்ம எப்படி இங்க நோட் பண்றாங்க அப்படின்னா, ம் மீதமுள்ள பாடலின் சதவீதத்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ வந்து அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்ன்னு அந்த பர்சன்டேஜ எடுத்துக்கிறாங்க. அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த சாங். நெக்ஸ்ட் ஒய் ஆனது ஓ! ஓகே, ஓகே. எக்ஸ்ன்றது டைமா? எக்ஸ் வந்து டைமு. பேலன்ஸ் இருக்கிற பாட்ட வந்து அவங்க ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க. டவுன்லோட் பண்றதுக்கு பேலன்ஸ் பாட்டு நமக்கு இருக்குல்ல, அத வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க. அதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷனும் குடுத்துருக்காங்க. சமன்பாட குடுத்துட்டாங்க. இந்த சமன்பாட்ட பயன்படுத்தி தான் நம்ம சம் போட போறோம். அப்போ இதுல டைம் அப்படின்றது எக்ஸ். அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த சாங்கோட பெர்சன்டேஜ் வந்து ஒய். கொஸ்டின் புரியுதா பாருங்க? Okay. புரியுதுக்கா. ஓகேம்மா, ஓகே. சரி. ஓகே. இப்போ இத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க. பாடலின் மொத்த எம்பி அளவை காண்க. அப்போ ஒரு பாட்டு வந்து டவுன்லோட் பண்றதுக்கு மொத்தமா எவ்ளோ எம்பி வந்து அதுல தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 75% வந்து பாடலை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு எவ்ளோ செகண்ட் ஆயிருக்கு அப்படின்றது செகண்ட் கண்டுபிடிக்கணும். 3 வந்து எத்தனை வினாடிகள் கழித்து பாடல் முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்றத 3 கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இதுலயும் நல்லா நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது, எக்ஸ் வந்து செகண்ட் வினாடிகள். ஓகேவா? ஒரு பாட்டு டவுன்லோட் பண்றதுக்கு தேவைப்படுற டைம். நெக்ஸ்ட் ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னா, பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடல். அப்போ ஒரு பாட்ட ஃபுல்லும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எத்தன பெர்சன்டேஜ் சொல்லுவோம்? 100%ஆ? 100%. 100. அப்ப ஃபுல்லும் டவுன்லோட் பண்றதுக்கு 100%. ஓகே. இப்போ இதுல 75% பாடல் வந்து பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பேலன்ஸ் எவ்வளவாம்மா இருக்கும்? 25%. 25. வெரி குட். 25%ஆ இருக்கும். 3ல எத்தனை வினாடிகள் கழித்து பாடல் முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கும். அப்ப ஃபுல்லும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ என்னவா எடுத்துக்கணும்? 0. வெரி குட். 0 தான் எடுத்துக்கணும். ஏன்னா, நமக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த பெர்சன்டேஜ தான் ஒய்ன்னு எடுத்துக்கணும். இதுல ஃபுல்லும் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா, பேலன்ஸ் 0 தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இத வச்சு நம்ம சம் போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாடலின் மொத்த எம்பி டோட்டலா எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. டோட்டல் எம்பி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன். இதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்ம இப்போ டவுன்லோட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுல எத்தனை பெர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ டவுன்லோட் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பர் காமிக்கும். கரெக்டா? இப்ப நீங்க எக்ஸாம்பிள் ஒரு 42 எம்பி இருக்கிற ஒரு பாட்டு டவுன்லோட் பண்றீங்கன்னா, அது எப்போ 42ன்னு காமிக்கும்? பாட்டு ஸ்டார்ட் பண்றப்போ, அத டவுன்லோட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 42ன்னு காட்டும். அத நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா 41, 40 அந்த மாதிரி தானே காமிக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் காமிக்கும். இப்போ பாட்டோட மொத்த எம்பி வேணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. இன்னும் நம்ம டைமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, டைம் இப்போ 0ல இருக்கு. 0ல இருக்கும்போது தான் அதோட மொத்த அந்த எம்பியோட அளவு நமக்கு தெரியும்.
நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுதுக்கா. சரி, இப்போ இந்த பாட்டு பாருங்க. சரி, இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதாம்மா? தெரியுதுக்கா. ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது பாருங்க. இது வந்து மொத்தம் இத வந்து டவுன்லோட் பண்றதுக்கு இதோட டியூரேஷன் வந்து 2.5. இது டவுன்லோட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். சரி. இப்போ டவுன்லோட் இது வந்து சைன் அப்லாம் கேக்குது. சரி, இப்ப இது டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அது எவ்ளோ பெர்சன்டேஜ் இதுல நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இது டவுன்லோட் பண்றதுக்கு எவ்ளோ எம்பி தேவை அப்படின்றத காமிக்கும். அது எப்ப காமிக்கும்னா, நம்ம ஸ்டார்ட் குடுக்குற வரைக்கும் அது காமிக்கும். ஸ்டார்ட் குடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். டைமும் நமக்கு போயிட்டு இருக்கும். அப்போ ஐயோ! உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுக்கா. கேக்குதா? ஆனா என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன மாரி காமிக்குது. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். கவலைப்படாதீங்க. நான் திருப்பி ஆன் பண்ணி தான் வரணும். உங்களுக்கு இதுல வாய்ஸ் கேக்குதா பாருங்க. இருக்கீங்களா? என் வாய்ஸ் கேக்குதாம்மா உங்களுக்கு? என் வாய்ஸ் கேக்குதா? ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேக்கல. கேக்குதா? கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே, ஓகே. கேக்குதுக்கா. ஓகே, ஓகே. சரி. நான் சொன்னேனே அடிக்கடி என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்னு. அதுல ஒண்ணு தான் அது. சரி. நீங்க இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு அந்த ஒரு பாட்ட டவுன்லோட் பண்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாட்டுக்கு எவ்ளோ எம்பின்றத காமிக்கும். ஓகேவா? இந்த இந்த பாட்டு வந்து 42 எம்பி அப்படின்னா 42 எம்பின்னு காமிக்கும். அப்போ அது எப்போ காமிக்கும்னா, நமக்கு அப்ப டைம் 0ல இருக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாது. டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்ட்டா டைம் காட்டும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸ் 0 அப்படின்னா, இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். போடலாமா? அப்ப அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா. y equal to minus 0.1x minus 0.1x plus 1 கா. ஓகே. இதுல x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன்? 0வா? ஆமாக்கா. ஓகே. x 0 அப்படின்னா y ஓட வேல்யூ என்னம்மா வருது? 1. ஏன்னா இது வந்து 0 ஆயிடும். இது அப்படியே 0 ஆயிடும். y ஓட வேல்யூ 1. அவ்வளவுதான். அப்போ 1 MB தான் அந்த ஃபுல் பார்ட்டியும் டவுன்லோட் பண்றதுக்கு தேவைப்படுது. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்க அதுல. 75% பாடத்தை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்? ஆ, குட் ஈவினிங் அக்கா. என்னம்மா? குட் ஈவினிங் அக்கா. நான் இப்பதான் வந்தேன். அப்படியா? லேட் ஆயிடுச்சா? டியூஷன் போயிட்டு வந்தோம் அக்கா இப்பதான். அப்படியா? சரி, சரி. ஓகே, ஓகேம்மா. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பயிற்சி 5.3ல 11வது கணக்கு. சரி. சரி. 75% பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள்? 75% பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்றாங்க. அப்ப ரிமைனிங் எத்தனை பெர்சன்டேஜ்ன்றது தான் நம்ம போடணும். ரிமைனிங் எவ்வளோ? மீதி 25%. 25க்கா. 25. அதுதான் நம்ம ஒய்யா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூ 25. அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? ஏன் அப்படி எடுத்துருக்கணும்? ஏன்னா நம்ம கொஸ்டின்ல அப்படிதானே கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜை தான் நம்ம எப்பவுமே ஒய்ல எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால மீதி வந்து 25. அதுதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 25 நம்ம எப்படி எழுதலாம்? பை 100னா கேன்சல் பண்ணா 1/4. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 0.25 தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதை டைரக்டா இப்படி கூட எடுத்துக்கலாம். சரி. இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0.25 அப்படின்னா எக்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.1x + 1.
ஒய்க்கு பதிலாக 0.25 ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1. இந்த நம்ம எக்ஸ் வேணும், அப்போ இதெல்லாம் ஆப்போசிட் சைட் போகணும். 25 மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 0.1x. இதில் இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 0.75 வரும் மைனஸில். மைனஸ் 0.1x, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ வேணும், அப்போ 0.75 டிவைட் பை 0.1. நான் வந்து புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் நான் 100ஆல் பெருக்கிக்க போகிறேன். அப்போ 100ஆல் பெருக்குனா எக்ஸோட வேல்யூ எப்படி வரும்? 75/100ன்னு வரும். கரெக்டா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணி 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் போகும். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0.30ல் எத்தனை 4 மார்க்கு? கரெக்ட், இவ்வளோதான். ஓ, இது நம்ம டேரெக்டாகவே 75/100னால இப்படி எழுதிக்கலாம். அவ்வளோதான். அப்போது 0.75% 75 செகண்ட் அப்படின்றது தான் பேலன்ஸ் உள்ளதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டைம். இது செகண்டுக்கு. இது ஓகேவா பாருங்க செகண்ட் கொஸ்டினுக்கு. இதில் நமக்கு ஒய்யோட வேல்யூ போட்டிருக்கோம். புக் பேக் ஆன்சரும் இதான் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போவோமா? புக் பேக்ல இதான் ஆன்சர் வந்திருக்காமா? 7.5 வந்திருக்கு. 7.5 வந்திருக்கா? 75/100னா இப்படி தானே வரும். கரெக்டு. டிவைட் பை 0.1, அப்போ இது 2 டைம்ஸ் போகும், இதுவும் 2 டைம்ஸ் போகும். 75/100 எப்படி எழுதுவோம்? 0.75 தான் வருது. சரி, நீங்கள் இதை தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்கள், நான் இதை செக் பண்ணி சொல்கிறேன். அக்கா 0.1 வந்து 100 மல்டிபிள் பண்ணா 10 தான்க்கா வரும். 10ஆல தானக்கா மல்டிபிள் பண்ணணும். 0.1 இல்லை மேலேயும் கீழேயும் ஒன்றா தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். நான் மேலேயும் 100ஆல தான் மல்டிபிள் பண்ணேன், கீழேயும் 100ஆல தான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 10ஆல மல்டிபிள் தள்ளி பண்ணிக்கோங்க. புள்ளி வைக்கணும். எந்த சைடுமா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10 வருது. கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இது 2 ஸ்தானம் தள்ளி போணுச்சுன்னா 75/10 வருதா? ஓகே ஓகே. ஓகே, வெரி குட். அப்போ 75/10 தான் வருது. அப்படின்னா உங்களுக்கு 7.5 தான் வரும். ஓகேவா? ஏன்னா இதை நீங்கள் 100ஆல் பெருக்கும் போது ஒரு ஸ்தானம் இப்படி தள்ளி புள்ளி வரும்போது 1ன்னு வந்துடுது, இன்னொரு ஸ்தானம் தள்ளி போகும்போது 10 தான் வருது, 10 தான் வருது. அப்போ 75/10 அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7.5. வெரி குட். ஹர்ஷ்னி சொன்னதா? வெரி குட். ஓகே, இதில் தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்க. சரி, எத்தனை வினாடிகள் கழித்து பாடல் முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கும்? அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஃபுல்லும் டவுன்லோட் ஆயிருக்கும் அப்படின்னா ரிமைனிங் எதுவுமே இருக்காது, அப்படிதானே? அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே நம்ம 0ன்னு வச்சுப்போம், நமக்கு தெரியும். இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். மைனஸ் 0.1x ப்ளஸ் 1ஆமா? ஓகே, இதில் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1. இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் 1ன்னு வரும். மைனஸ் 0.1x. இப்போது நம்ம இதையும் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க, இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம், டிவிஷனில் வந்துடும். 0.1 ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ். நான் வந்து மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டி பண்ணிக்கிறேன். அப்படின்னா மேலே 10ன்னு வந்துடும், கீழே 1ன்னு வந்துடும். அப்போது எக்ஸோட வேல்யூ 10 செகண்டாமா? 10 செகண்ட். அப்போ அந்த பாட்டை ஃபுல்லும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு 10 செகண்ட் தேவைப்படுது. இவங்க சொன்னாங்கல்ல, ஹரிஷ் சொன்னாங்களே, அதே மாதிரி 10 செகண்ட் தேவைப்படுது இந்த பாட்டையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு.
அதுவும் இல்லாம அது எத்தனை எம்பின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எத்தனை எம்பி பாட்ட இவ்ளோ செகண்ட்ல டவுன்லோட் பண்ண முடியுது அந்த மாதிரி. பெரிய பாட்டா இருந்தா நெறைய டைம் எடுக்கும். குட்டி பாட்டுனா சீக்கிரமா டவுன்லோட் ஆயிடும். அந்த மாதிரி. ஓகேவா? இது ஓகேயா பாருங்க. இந்த சம் ஓகேயா பாருங்க. ஓகேக்கா. எல்லாருக்கும் ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே. ஓகேக்கா. ஓகே. புரியலன்னா கேட்டுக்கங்க. சரி. எடுத்துக்காட்டுல இன்னும் எத்தனை சம்மா பார்க்க வேண்டியது இருக்கு? ரெண்டு சம் இருக்குக்கா. இன்னும் 2 இருக்கா? சரி. இந்த சம்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, -3, 8 என்ற புள்ளிகள் வழி செல்வதும், ஆய அச்சுகளின் மிகை வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்க்கோட்டு சமன்பாடு. அதாவது -3, 8 அப்படின்னு புள்ளிகள், பாயிண்ட்ஸ் குடுத்துட்டாங்க. ஆய அச்சுகளோட மிகை வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் 7ன்னு குடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம அந்த இன்டர்செப்ட்ஸ் வெட்டுத்துண்டுகள் இருக்கு இல்லையா? இதோட கூடுதல். அதாவது இத 2த்தையும் ஆட் பண்ணா 7 வருதாம். அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் லைன் ஈக்குவேஷன் என்ன? நேர்க்கோட்டு சமன்பாடு என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த இத வச்சுக்கிட்டு, நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி A அண்ட் B ய கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு, அதே எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி, ஸ்ட்ரெய்ட் லைன் ஈக்குவேஷன இந்த மாரி ரெடி பண்ணணும் ஃபைனலா. நேர்க்கோட்டு சமன்பாட கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். சரி. நான் எக்ஸாம் வருது அப்படின்றதுனால தான் உங்கள்ட்ட எதுவும் பாட்டு பாட சொல்றதெல்லாம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லைல்ல. நம்ம கொஞ்சம் கிளாஸும் நெறைய கொஞ்சம் இடையில போயிருச்சுல. அதனால தான் நான் உங்களுக்கு வேக வேகமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? போர் அடிச்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தூங்கிராதீங்க. ம். அப்புறமா நம்ம ரிலாக்ஸா அப்புறமா எல்லாமே பண்ணலாம். இப்போ கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. சரிம்மா. இதுல என்ன குடுத்துருக்காங்க? A பிளஸ் B யோட வேல்யூ வந்து 7ன்னு குடுத்துருக்காங்களாம்மா? ஆமாக்கா. ஓகே. இப்ப எனக்கு A வோட வேல்யூ வேணும்னா, இத நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போவேன். அப்ப -Bன்னு வரும். ஓகேவா? சரி. இத நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதுல என்ன பாயிண்ட் குடுத்துருக்காங்க புள்ளி? -3,8க்கா. ஓகே. இதுதான் இது x, இது yன்னு வச்சுக்க போறோம். இப்போ இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். xக்கு பதிலா -3, yக்கு பதிலா 8, கீழ வந்து aக்கு பதிலா aக்கு பதிலா இத வச்சுப்போமா? aக்கு பதிலா 7 -bன்னு வச்சுப்போம். bக்கு பதிலா b அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ -3b பிளஸ் இதை இங்க மல்டிபிள் பண்ணோம்னா 8 இன்ட்டு 7 மைனஸ் b டிவைடட் பை இது மல்டிபிள் பண்ணணும். 7 மைனஸ் b இன்ட்டு b ஈக்குவல் டு 1. இப்போ -3b இப்போ இதை உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணணும். 7 இன்ட்டு 8 எவ்வளோமா? எவ்வளோ? அதான் நீங்களே போட்டீங்களேக்கா. எங்ககிட்ட வேற ஏன் கேட்குறீங்க? அப்படின்னு சைலண்டா இருக்கீங்களா எல்லாரும்? நீங்க சொல்லி நான் போடுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நானே போடுறேன். சரி, இந்த -3bயும் -8bயும் சால்வ் பண்ணா எவ்வளோ வேல்யூ வரும்? சொல்லுங்க. 11b -11b. பிளஸ் இது 56 தானே? எது b எது 6னே தெரிய மாட்டேங்குது. இதை கூட இந்த பக்கம் கொண்டு போயிருவோமா? இதை வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது சேம் அதே தான் வரும். நான் வந்து எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். சாரி வேணாம், இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஏன்னா இது -b² இருக்கு. எனக்கு ப்ளஸ்ல வேணும். அப்போ நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் எல்லாத்தையும். இங்கே ஆல்ரெடி இது ரெண்டும் இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ல வரும். b² -7bன்னு வரும். இதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. b² அப்படியே இருக்கட்டும். 7b -11b கூட்டினா என்னமா வரும்? -18b. ஓகே. பிளஸ் 56 ஈக்குவல் டு 0. தாரகா சொல்லுங்கக்கா. ஓகே. இருக்கீங்களான்னு பார்த்தேன். சரி, இது அப்படியே ஃபேக்டரைசேஷன் பண்ண வேண்டியதான். காரணிப்படுத்தணும். அப்போ -18 + 56 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்
என்ன நம்பர் போட்டாமா கரெக்டாக வரும்? 2ஆல் 2 டைம்ஸ் வரும். இதில் வந்து 8. 4ல் பண்ணோம்னா 5ல் ஒரு நாள் இருக்குது, பேலன்ஸ் 1. 16ல் எத்தனை நாள் இருக்குது? 4 நாள். கரெக்டாக இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினா -18, பெருக்குனா +56. அப்போ பியோட வேல்யூ 4 +4 அப்படி இல்லைன்னா 14. இதில் நம்ம வந்து 14 எடுத்துக்க முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நான் 14 எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறேன்? ஒய் தெரியலக்கா. ஏன்னா ஏவையும் பியும் கூட்டினா நமக்கு 7 தான் வருது, அப்படிதானே? ஆமாங்கா. அதனால தான். சரி, ஆனால் மைனஸில் வர கூட வாய்ப்பு இருக்குது. சரி வச்சு பார்ப்போம். ஏன்னா ரெண்டுத்தையும் கூட்டினா 7 தான் வரணும். சப்போஸ் இது மைனஸில் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்ப்போம். சரியா? செக் கூட பண்ணி பார்ப்போம். சரி, நான் இப்போ வந்து பி வந்து 4ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பியோட வேல்யூ இப்போ 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ கிடைக்குமா? ஏ ஈக்குவல் டு 7 மைனஸ் பிக்கு பதிலாக 4. இதில் இதை கழிச்சா 3ன்னு கிடைக்குது. அப்போ ஏக்கு பதிலாக ஏவோட வேல்யூ 3ன்னு கிடைக்குது. சரி, இப்போ பிக்கு நான் 14ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ 7 மைனஸ் 14. இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு -7 வருது. -7 வரும். -7 வருது. சரி, -7 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, அப்போ நமக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஏயோட வேல்யூ 3ஆ இருந்ததுன்னா பியோட வேல்யூ 4ன்னு வருது. ஏயோட வேல்யூ -7ன்னு இருக்கும்போது பியோட வேல்யூ 14ஆ இருக்கு. இப்படி வச்சுக்கலாமா? 2 ஆப்ஷனா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாங்கா. சரி, நான் என்ன கேட்டாலும் ஊன்றீங்களே. ஏன்க்கா 14 வச்சுக்க கூடாது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஏன்? சரிக்கா இப்படி வச்சுக்கலாமா? சரி வச்சுக்கலாம்க்கா, இதுக்கு தான்க்கா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு என்னை திட்டாதீங்க. சரி, இப்போ ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன், நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏக்கு 3 பிக்கு 4ன்னு வச்சுப்போம். ஏக்கு 3 பிக்கு 4. ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதில் எக்ஸ் பை ஏக்கு பதிலாக 3, ஒய் பை பிக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 1. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 4x ப்ளஸ் 3y டிவைட் பை 12 ஈக்குவல் டு 1. இதை நான் இங்கே மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12. இதையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 4x ப்ளஸ் 3y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ சப்போஸ் ஏக்கு பதிலாக 7ஆமா -7ஆ? -7. ஏக்கு பதிலாக -7, பிக்கு பதிலாக 14ஆ? இப்படி எடுத்துக்குவோம். இப்படி எடுத்து இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா எப்படி வருதுன்னு? எக்ஸ் பை ஏக்கு பதிலாக -7 ப்ளஸ் ஒய் பிக்கு பதிலாக 14 ஈக்குவல் டு 1. இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 14x, இதை மல்டிபிள் பண்ணால் -7y. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோமா வரும்? அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பண்ணணும். சரி பரவாயில்ல, மல்டிபிள் பண்ணுங்க, எவ்வளோ வருது பாருங்க. சரி, இல்லைன்னா நம்ம இதை கொஞ்சம் ஈஸி பண்ணிடுவோம். நம்ம இதுக்கு மல்டிபிள் பண்ணி கஷ்டப்படுறோம். இது என்ன பண்ணிடலாம்? 14 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 × 7ன்னு பிரிக்கலாமா? அப்போ 7 இங்கே 2 டைம் மல்டிபிள் இருக்கு. இதையும் நான் 14ஆ மாற்றணும்னா மேலையும் கீழையும் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு -2, இதுக்கு ஒரு -2ன்னு வச்சுக்கோங்க. -7. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது தான் நமக்கு +14 வருது. அப்போ இது -7 இங்கே இருக்குது. அப்போ -2ஆல் மேலையும் கீழையும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ -2ஆல் நான் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணானா கீழேயும் -14 வந்துடும். இப்போ ஹோல் டிவைட் பை -14ன்னு வச்சுப்பேன் நான். இங்கே எதுவுமே நம்ம மல்டிபிள் பண்ண தேவையில்லை. இதை நான் இங்கே கொண்டு போயிட்டேன்னா -2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -14. இதையும் நான் இந்த கொண்டு வந்துட்டேன்னா -2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு
ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. எனக்கு வந்து மைனஸில் வேணாம். அப்போ நான் எல்லாத்தையும் மைனஸால் மல்ட்டு பண்ணிட்டேன்னா மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும். இதுதாம்மா இன்னொரு இக்குவேஷன். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறுக்கு பெருக்கல் மட்டும் பண்ணுங்க. 14x குறுக்கு பெருக்கல் அப்படியே பண்ணணும். -7y டிவைட் பை -7 -14 பெருக்கி இங்கே போடுங்க. அதை இந்த பக்கம் கொண்டு போய் மல்ட்டு பண்ணுங்க 1 கூட. இந்த இங்கே பண்ணியிருக்கோம்ல அது மாதிரி மல்ட்டு பண்ணிட்டு அதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எல்லாமே 7ஆல வகுப்படும். ஃபைனலாக 7ஆல எல்லாத்தையும் வகுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். சரி, புக்கில் என்னென்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க? 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? ஒன்று தான். ஃபர்ஸ்ட் போட்டோல அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. மிகை எண்ணை மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க. நீங்களும் அது மாதிரியே வச்சுக்கலாம். நான் சொன்னேன்னு அந்த கான்செப்ட் படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இதுவும் போட்டால் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. போகிறதுனா போடுங்க. இல்லை எனக்கா எக்ஸ்ட்ராலாம் போட சொல்கிறீங்க வேணாம் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணுவீங்க. ப்ளஸில் உள்ளது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது கண்டுபிடிச்சோம்ல, இதெல்லாம் தேவையில்லை. இந்த மைனஸ் டேம் தேவையில்லை. நான் இங்கே கேன்சல் பண்ணேன்னா அதுமாரி அப்படியே விட்டுட்டு இது மட்டும் கூட நீங்கள் எடுத்து போடலாம். இந்த சம் பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு இன்னும் நான் பிடிஎஃப் அனுப்பல. பிடிஎஃப் அனுப்புகிறேன். இந்த சம் ஓகேயா பாருங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. இது மட்டும் கூட நீங்கள் போட்டால் போதும். இது போடணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு முக்கியமான சம் தான், அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் இன்னொரு ஈஸியான சம் சொல்லித்தரேன். சரி, இப்போ இது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேனாமா நான்? ஆமாக்கா. ஓகே. இது போடுறீங்களா? 12th சம்மு. 12th சம்மில் எக்ஸ் வெட்டு துண்டு ஒய் வெட்டு துண்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது இது ஏ, இது பி. இதை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. இந்த செகண்ட் சம் நான் சொல்லித்தரேன். ஏன்னா அது பின்னமாக இருக்குல்ல, இது நான் சொல்லி தரட்டுமா? ஓகே. செகண்ட் சம் சொல்லுங்க. அதில் 5,3/4 மைனஸ் ஏதோ இருந்த மாதிரி. -5,3/4. ஓகே. இதை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இது ரெண்டுமே வெட்டு துண்டுகள். எக்ஸ் வெட்டு துண்டு இது, ஒய் வெட்டு துண்டு இது. இதை வச்சுக்கிட்டு நம்மள அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க, நேர்கோட்டு சமன்பாடு. நமக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதில் எக்ஸ் பை ஏக்கு பதிலாக -5 ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக 3/4 ஈக்குவல் டு 1. இதை நான் வந்து பின்னம், அதாவது டிவைடட் பை டிவைடட் இருக்குது, அதனால நான் ஃபஸ்ட்டு இது தலைகீழ அப்படியே மேலே பெருக்கணும்னா 4y/3 வரும் ஈக்குவல் டு 1. இப்போ கீழே ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ நான் குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ 3x இது கூட இதை மல்டிபிள் பண்ணால் -20y ஹோல் டிவைட் பை இது பெருக்கினீங்கன்னா -15 ஈக்குவல் டு 1. இது இங்கே நான் மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ 3x -20y ஈக்குவல் டு -15 வருது. அதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 3x -20y ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. அவ்வளோதாம்மா. இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு அதில் வராது. ஒரு நம்பர் இருக்கும், டேரெக்டாக நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும், கிராஸ் மல்டிபிள் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். சிம்பிள் தான். இது மாதிரி இன்னொரு சம் இருக்குல்ல, அது நீங்கள் ஹோம்ஒர்க் போடுறீங்களா? போடுறோங்க. ஹரிஷை தவிர வேற யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் பேச மாட்டீங்களோ? போடுறோம்க்கா.
அப்ப கூட 2 பேர் தான் போடுறாங்களாம். போடுறோம்க்கா. ஓகேங்களா? சரி. ஓகேக்கா. ஓகே. எல்லாருமே பேசுங்க. ஓகேவா? சரிம்மா. நெக்ஸ்ட் சம் போமா? நெக்ஸ்ட் போலாம்க்கா. ஓகே. இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. இன்னும் இது மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன். அப்புறம் 9th சம். ஆமா 9th சம் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். அதை நான் சொல்லித்தரேன். அது ரொம்ப பெருசு. அதை நான் சொல்லி கொடுக்குறேன். இது நம்ம போட்டாச்சு, இது நம்ம போட்டாச்சு, இது நம்ம போட்டாச்சு, இது போட்டாச்சு. 5th சம் இன்னும் சொல்லித்தரல இல்லைம்மா? 5th இன்னும் சொல்லித்தரல. சரி 5th பார்ப்போமா? 5th இப்போ பார்த்துருவோம். 5th சம் இப்போ பார்த்துருவோம். 5th சம் பார்த்துட்டோம்னா இந்த பயிற்சியில் பேலன்ஸ் 9வது கணக்கும் 14வது கணக்கு மட்டும் நான் சொல்லித்தரணும். எடுத்துக்காட்டுக்குள்ள ஒரு சம் சொல்லித்தரணும். ஓகேவா? சரி, எனக்கு 5வது கணக்கு பார்த்துருவோம். ஏன்னா அது கொஞ்சம் சின்னது, ஆனால் நம்ம போட்டால் பெருசாக்கிடுவோம். சரி, என்னன்னா 2 புள்ளிகள் இருக்கு, 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 புள்ளிகள் வழியா இது ரெண்டும் ஒரு கோடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடு வந்து இந்த கோடு இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு செங்குத்தா இருக்கு அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா பார்த்தோம். அதுல ஒரு நேர்கோட்டு சமன்பாடு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் வச்சு நம்ம சாய்வு, அதாவது எம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா -a/b. அதாவது -aன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. -a/b நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரே ஒரு நேர்கோடு மட்டும் கொடுத்து அதோட நேர்கோட்டு சமன்பாடு, அதோட சாய்வு கேட்குறாங்க, ஸ்லோப் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா m = -a/b. இதுல ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பின்றது ஒயோட கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸின் கெழு பை ஒயின் கெழு மைனஸ்ல வரும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. சரி, அப்படியே எனக்கு அந்த புள்ளிகள்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 புள்ளி -2,3 8,5. ஓகே. இந்த 2 புள்ளிக்கும் நம்ம வந்து சாய்வு, ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோமா? m1 கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் இன்னொரு நமக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்களா, அது என்ன? y = ax + 2 ஆமா? ஓகே. இதுக்கு நம்ம ஒரு சாய்வு கண்டுபிடிக்கணும். இந்த 2 சாய்வும் செங்குத்தா இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா m1 × m2 ஓட வேல்யூ -1. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதை தான் நம்ம இப்போ போட போறோம். சரி, இப்போ 2 புள்ளி கொடுத்தா சாய்வு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். y2 - 7/x2 - x1. வெரி குட், வெரி குட். இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். x1 y1 x2 y2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? y2 - y1 divided by x2 - x1 plus 2. இதை சால்வ் பண்ணா 2/10 கேன்சல் பண்ணா 1/5. இதுதான் m1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் m2 கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நேர்கோட்டு சமன்பாடு தான், ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் தான். இதையும் நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்போ ax - y + 2 = 0. இப்போ இது ஒரு சமன்பாடு மாதிரி இருக்கா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. நமக்கு கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பை ஒயோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸின் கெழு பை ஒயின் கெழுவா? எக்ஸோட கெழு இங்க என்ன இருக்குன்னா ஏ தான் இருக்கு, அப்போ ஏவை வச்சுப்போம். ஒயின் கெழு இங்க மைனஸ் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம், அப்போ -1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகுது, அப்போ a = அதாவது m2 ஓட வேல்யூ a. சரி, இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, இது ரெண்டும் செங்குத்தா இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம இந்த ஃபார்முலால போடுறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1 வரணும் அப்படின்னு வச்சு ஏவை கண்டுபிடிக்க போறோம். அப்போ m1 ஓட வேல்யூ 1/5, m2 ஓட வேல்யூ a = -1 வரணும். நமக்கு a தான் வேணும். இப்போ ஏவை மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். அப்போ கீழே வகுத்தல்ல இருக்கிறது இந்த பக்கம் போனா மல்டிபிள், பெருக்கல்ல வரும். இப்போ -1 கூட 5 பெருக்குனா -5. அவ்வளவுதான். அப்ப ஏவோட வேல்யூ -5.
இதான் ஆன்சர். இந்த சம் ஓகேயா பாருங்க. புரியுதா? ஓகேக்கா. ம். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. ஒரு ஈஸியான சம் தான். கான்செப்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சம் போடலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. கொஸ்டின் புரியலனா கேளுங்க. ஓகேவா? சரிம்மா. சரி. நான் இத அப்படியே பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன் இப்ப. எனக்கு நீங்க கொஞ்சம் ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன்ல, அந்த ஹோம்வொர்க் மட்டும் எனக்கு போட்டு அனுப்புங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் கிளாஸ். ஓகே. தேங்க் யூ. பை பை. குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க் யூ. தேங்க்யூக்கா. தேங்க் யூ. பாய்க்கா. பை பை.